இப்போ 18 வயசு ஆயிடுச்சுனாலே அப்புறம் அந்த பருவ வயசு வந்தாலே உடலுறவு வச்சுக்கணும். அப்போ தான் அது அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல அறிவுடையவர்களாக அவங்க இருப்பாங்க. குழப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். கோபம் இல்லாதவர்களாக, அளவுக்கு அதிகமான கோபம். இப்போ சாப்பாடு தேவைப்படுது, பசிக்குது, சாப்பாடு கொடுக்கலன்னா கோபம் வரும்ல, சாப்பாடு கிடைக்கலன்னா ஒரு கோபம் வரும்ல. அதே மாதிரி தான் அந்தந்த வயசில் அதை அனுபவிக்கணும். அந்த பருவம் சார்ந்து அனுபவிக்கணும். அந்த 18 வயசில் அவங்களுக்கு என்ன தெரியும், 20 வயசில் என்ன தெரியும்னு, 22 வயசில் இப்போ அந்த மாதிரி உடலுறவு கொள்வதற்கு அந்தந்த வயசில் அவங்களுக்கு அனுமதி இருக்கணும். காதலிப்பதற்கு கட்டாயப்படுத்தணும். நீ காதலிக்கணும், 18 வயசில் கண்டிப்பாக காதலிக்கணும். அப்போ காதலிப்பதற்கு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான அனுமதி கொடுக்கணும். இதெல்லாம் அந்தந்த அவர் ஆரோக்கியமாக வளர்வதற்கு, அவருடைய மனசும் சரி உடம்பும் சரி ஆரோக்கியமாக அவருடைய வாழ்க்கையை கடந்து வருவதற்கு அது வழிவகுக்கும். அப்போது இங்கே காதலை பதிவு செய்ய வேண்டும். அப்போ அதுக்காக தவறான உடலுறவுக்கு நாம் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. தவறான உடலுறவுகள், கள்ள தொடர்புகள் அது பெருகிடக்கூடாது. 18 வயசில் அவங்க உடலுறவு வச்சுக்கணுன்னா காதலிக்க ஆரம்பிச்சிடணும். காதலிப்பதற்கு அவர்களை கட்டாயப்படுத்தணும். காதல் செய்கிறவர்கள் காதலிப்பவர்களோடு உடலுறவு வைத்து கொள்ளலாம். இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. 18 வயசில் அவங்க உடலுறவு வச்சுக்கிட்டா கெட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் அதான் காதலிப்பதற்கு காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். காதலிப்பவர்கள் தங்கள் காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். சாட்சிகளோடு தனியாக போய் பதிவு செய்யாமல் நண்பர்கள், யாராவது பெற்றோர்கள், 2 தரப்பில் உள்ள பெற்றோர்கள் காதல் உறவை பதிவு செய்து காதலிப்பதற்கான அனுமதி ஒரு பொது வெளியில் அவங்க தைரியமாக, நாங்கள் காதலர்கள், எப்படி கணவன் மனைவி எப்படி தைரியமாக அவங்க தங்கள் உறவை பொது வெளியில் வெளிப்படையாக காட்டிக்கிறாங்களோ. உறவுனா என்ன, நாங்கள் கணவன் மனைவி சேர்ந்து போவாங்கள்ல, சேர்ந்து நடந்து போவாங்க, அந்த மாதிரி எவ்வளோ தைரியமாக இருக்காங்க. அதே மாதிரி காதலிப்பவர்களும் இந்த சமூகத்தில் தைரியமாக நடந்து போகணும், சேர்ந்து நடந்து போகணும், யாருக்கும் பயப்படக்கூடாது. நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், காதல் உறவை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், நேற்று தான் எங்கள் உறவை நாங்கள் பதிவு செய்தோம், நேற்று தான் எங்களுக்கு நாங்கள் காதலை முறைப்படி பதிவு செய்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு செய்யணும். பதிவு செய்தவர்கள், அதுபோன்று காதல் உறவை பதிவு செய்தவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் அனுமதி பெற்றவர்கள். ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்கணும், குழந்தைய பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கிறது கூட அனுமதி வாங்கணும். ஸோ அந்த அளவுக்கு அதில் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கணும், விதிமுறைகள் இருக்கணும். சும்மா அவங்க விருப்பம் போலெல்லாம் வாழக்கூடாது. அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ காதலிப்பவர்கள் ஏராளமானவர் இருக்காங்க. 20 வயசுக்கு மேலே உள்ளவங்க காதலிப்பவர்கள் தான் இங்கே நிறைய பேர். பெற்றோருக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் காதலிச்சிட்ருக்காங்க. எல்லாருக்குமே பெரும்பாலும் காதலர்கள் கல்யாணம் எப்படி ஒரு 25 வயசுக்கு மேலே எல்லோரும் கல்யாணம் பண்ணிடுறாங்களோ, அது மாதிரி 20 வயசுக்கு மேலே பெரும்பாலும் நிறைய பேத்துக்கு காதல் என்பது இருக்க தான் செய்யுது. ஒரு 50-60% பேர், 20 வயசுக்கு மேலே உள்ள ஒரு 60% பேர் கண்டிப்பாக காதலிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இங்கே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை. உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு, ஏன்னா காதலிக்கிறாங்க, ஆனால் காதல் உறவை பதிவு செய்வதற்கு காதலர்கள் என்று பகிரங்கமாக சொல்லிக் கொள்வதற்கு இவர்களுக்கு அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு இங்கே சுதந்திரம் கிடையாது. நாங்கள் காதலர்கள் அப்படின்னு நாங்கள் கணவன் மனைவின்னு சொல்லிக்கிறதுக்கு இங்கே சுதந்திரம் இருக்குது. ஆனால் நாங்கள் காதலர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இங்கே சுதந்திரம் கிடையாது. ஆனால் காதலர்கள் எல்லாருமே தெரியாதனமாக, திருட்டுத்தனமாக தான் காதலிக்கிறாங்க. காதலிக்கிறவர்களுக்கு இங்கே உடலுறவு வைத்துக் கொள்வதற்கான ஒரு பாதுகாப்பான சூழலும் இங்கே இல்லை. ஒரு 20 வயசுக்கு மேலே நீ காதலிக்கிற அப்படின்னா அப்போது அவங்க நல்லா பேசுவாங்க, நல்லா ஃபோன்லலாம் மணிக்கணக்காக பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இருவரும் மனப்பூர்வமாக தயாராகி விட்டார்கள். ஆனால் அவங்க உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இங்கே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு உடலுறவு வச்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தடையுமே கிடையாது. ஆனால் காதலிப்பவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இங்கே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை. காதலிப்பதற்கே பாதுகாப்பான சூழல் இல்லை. தெரியாதனமாக, திருட்டுத்தனமாக, யாருக்கும் தெரியாமல் தான் காதலிக்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேர் காதலிச்சிட்ருக்காங்க. நாங்கள் காதலர்கள் என்று சொல்லிக்கொள்வதற்கு இங்கே ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு அனுமதி இல்லை, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலும் இங்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது காதலிப்பதற்கு இங்கே ஒரு மறைமுகமாக ஒரு தடை, எழுதப்படாத ஒரு சட்டம், எழுதப்படாத ஒரு தடை, அதாவது பிறப்பிக்கப்படாத ஒரு தடை இங்கே இருக்குது. காதலுக்கு தடை தான் இங்கே இருக்குது. காதலை முறைப்படி அதை அவங்க அவர் அங்கீகாரம் கொடுக்கல, காதலிப்பதற்கு அங்கீகாரம் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. அதற்கு காதலிப்பதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டு வராங்க. கல்யாணத்துக்கு மட்டும்தான் வரவேற்பு, காதலிப்பதற்கு எதிர்ப்பு.
அப்படி இருக்கும்போது காதலிப்பவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இங்கே வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது ஒரு தேவை, கண்டிப்பாக தேவை. மணிக்கணக்காக பேசுகிறாங்க, ஃபோன் 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 இருக்கிறதுனால காதலிப்பது இப்போ ரொம்ப எளிதாக இருக்குது. அப்படி இருக்கும்போது மணிக்கணக்காக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட காதலர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இங்கே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை. எங்கே போய் உடலுறவு வச்சுப்பாங்க? பெற்றவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக உடலுறவு வைத்துக் கொள்வது ரொம்ப போராட்டம் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது மிகவும் தவறு. என்னென்னா, அப்போ காதலர்கள் உடலுறவு வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கான பாதுகாப்பான சூழலை உருவாக்கணும். கணவன் மனைவி உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இங்கே எந்த தடையுமே கிடையாது. ஆனால் காதலிப்பவர்களுக்கு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு காதலிப்பதற்கு தெரியாதனமாக காதலிச்சிடலாம், ஃபோனில் பேசி காதலிச்சிடலாம். ஆனால் அவ்வளோ தூரம் அவங்க ரொம்ப உருகி காதலிக்கிறாங்க, மணிக்கணக்காக தினமும் பேசுகிறாங்க. ஆனால் அவர்கள் இருவரும் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு இங்கே ஒரு பாதுகாப்பான சூழல் இல்லை. அப்போ அத்தகைய சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஏன் திருட்டுத்தனமாக காதலிக்கணும்? காதலிக்க தானே செய்கிறாங்க. என்ன திருடவா செய்கிறாங்க? இல்லை கொள்ளை அடிக்கிறாங்களா, கொலை பண்ணுறாங்களா? தெரியாதனமாக, யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஏன் காதலிக்கணும்? அப்படி இருக்கும்போது காதலுக்கு நம்ம அனுமதி கொடுக்கணும். காதல் உறவை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்து நீங்கள் உங்கள் காதல் உறவை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி காதலுக்கு பச்சை கொடி காட்டி காதலுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு சூழலை உருவாக்கி அவர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் அனுமதி. அப்படின்னா அவங்க காதலர்கள் எங்கே போய் உடலுறவு வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழுது. அப்படிதானே? காதலர்கள் எங்கே போய் உடலுறவு வைத்துக் கொள்வார்கள்? இப்போ கல்யாணம் ஆகிடுச்சுன்னா ஒரு தனி வீடு எடுத்து அவங்க வாழ்வாங்க. தனி வீடு எடுத்து அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க. கல்யாணம் ஆனவர்கள் என்ன பண்ணுவாங்க? தனியாக வீடு எடுத்து ஒரு குடும்பமாக வாழ்வார்கள். அப்போ காதலர்கள் எங்கே போய் வாழ்வாங்க? எங்கே போய் அவங்க உடலுறவு வச்சுப்பாங்க? அந்த காதலனுடைய வீட்லையா அல்லது காதலியோட வீட்லையா? சம்மந்தப்பட்டவங்க அதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? ஏன்னா காதல் உறவை பதிவு செய்து விட்டாலே பெற்றோர்கள் அனுமதியுடன் காதல் உறவை பதிவு செய்து அதற்கு ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தும் பொழுது அந்த காதலர்கள் காதலன் வீட்டில் கூட உடலுறவு வச்சுக்கலாம், காதலி வீட்டில் கூட காதலியோட வீட்டில் கூட உடலுறவு வச்சுக்கலாம், இல்லைன்னா தனியாக கூட வீடு எடுத்து அவங்க வசிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. தனியாக கூட ஒரு வீடு எடுத்து அவங்க காதலிக்கிற காலகட்டங்களில் ஒரு தனியாக கூட வீடு எடுத்து வசித்து காதல் காலகட்டங்கள். அப்போது காதல் அதே மாதிரி காதலிப்பது நீ வருஷக்கணக்காக காதலிச்சுட்டும் இருக்கக்கூடாது. 18 வயசில் காதலிப்பதற்கு அனுமதி, 20 வயசில் எல்லோரும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். அப்போது 20 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். சும்மா வருஷம் முழுக்க நான் வாழ்க்கை முழுது நான் காதலிச்சுட்டே இருக்கப்பறம் கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு அனுமதி கொடுக்கவே கூடாது. அது மாதிரி தான் தோன்றித்தனமாக சிந்திக்கக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணத்தில் எனக்கு உடல் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு தான் தோன்றித்தனமாக அவங்க இஷ்டத்துக்கு சிந்திக்க அனுமதி கொடுக்கக்கூடாது. 20 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும். 18 வயசில் காதலிப்பதற்கு அனுமதி. 18 வயசில் நீ காதல் உறவை பதிவு செய்துவிட்டு பெற்றோர்கள் சம்மதத்துடன் காதல் உறவை பதிவு செய்துவிட்டு நீ தனி கொடுத்தனம் கூட போகலாம். தனியாக கூட ஒரு குடும்பமாக ஒரு வீடு எடுத்து நீ இருக்கலாம். ஏன்னா நீ உறவை பதிவு செய்திருக்கிற, பெற்றோர்கள் அனுமதியோடு தான் நீ பதிவு செய்திருக்கிற. அதனால் காதலுக்கு பெற்றோர்களுடைய அனுமதி தேவை அப்படின்னு ஒரு சட்டத்தை போடலாம். இரு தரப்புலேயும் பெற்றோர்களுடைய அனுமதி இருந்தால் அந்த காதல் உறவுக்கு நம்ம அனுமதி கொடுத்துடலாம். அவர்கள் காதலர்கள் என்கிற அந்த காதலர்களாக அறிவித்து அவர்களுடைய காதல் உறவை பதிவு செய்து விடலாம். அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு காதலர்கள் தங்களுக்குள் உடலுறவு வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதியும் கொடுத்துடலாம். அப்போது 18 வயசில் காதலிப்பதற்கான அனுமதி கொடுத்தாச்சு. அப்புறம் 20 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். 20 வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் நீ இந்த 18 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே நீ ஒரு காதல் உறவை மேற்கொள்கிறதும் இல்லை பிடிக்கல நாங்கள் காதல் உறவை முறிச்சுக்கிறோங்கிறதும் உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நீ காதல் உறவை தொடர்வதாக இருந்தால் முறிச்சிக்கிறது இருந்தால் முறிச்சிக்கோ, அடுத்து இன்னொருத்தரை காதலிக்கணும்னா காதலிச்சிக்கோ. ஆனால் 20 வயசில் நீ யாராவது ஒருத்தரை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே ஒரு 2 வருஷத்தில் உனது துணையை நீ தேட வேண்டும். அந்த மாதிரி ஒரு அனுமதி ஒரு வழக்கம் இங்கே இருக்கணும். துணையை தேடணும். இதில் என்ன நான் முக்கியமாக சொல்ல வரேன்னா, காதலிப்பவர்கள் இங்கே ஏராளமான பேர் இருக்காங்க. 20 வயசுக்கு மேலே காதலிப்பவர்கள் ஏராளமான. ஆனால் அவங்க எங்கே போய் உடலுறவு வச்சுப்பாங்க? உருகி காதலிக்கிறாங்க, மணிக்கணக்காக பேசுகிறாங்க தினமும். 20 வயசுக்கு மேலே மணிக்கணக்காக பேசுகிறாங்க, உருகி காதலிக்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் உடலுறவு வச்சுக்கிறதுக்கு இங்கே அனுமதியே இல்லை, ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இல்லை. அப்போது ரொம்ப பெருமுயற்சி எடுத்தால் மட்டும்தான் தெரியாதனமாக திருட்டுத்தனமாக யாருக்கும் தெரியாமல் உடலுறவு வச்சுக்கிறதுக்கு, அதுவும் எப்போது ஒரு வாட்டி தான் அது சாத்தியமாகும். என்றைக்குமே தினமும் உடலுறவு வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி காதலர்கள் படும்பாடு இருக்குது பாருங்கள், ரொம்ப பரிதாபத்திற்குரியது. ஏன்னா ஒரு
இப்போ மேலை நாடுகள்லாம் வந்து அதுக்கான மேலை நாடுகள்னால் என்ன, முன்னேறிய நாடுகளில் அவர்களுக்கு அது போன்ற கஷ்டம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து காதலர்கள் காதலிப்பதற்கும் சரி, அவங்க உடலுறவு வச்சுக்கிறதுக்கும் சரி பெரிய தடைகள் அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் இந்திய நாட்டில், தமிழ்நாட்டிலலாம் வந்து காதலிப்பதற்கும் தடை, காதலர்கள் உடலுறவு வச்சுக்கிறது, காதலிப்பதற்கே திருட்டுத்தனமாக தான் காதலிக்க வேண்டியிருக்கு யாருக்கும் தெரியாமல். அப்போ அவங்க உடலுறவு வச்சுக்கிறதுக்கும் பெரும்பாடு பட வேண்டியிருக்கு. பெரும்பாடு பட்டால் தான் உடலுறவை வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாவம், அதெல்லாம் மிகப்பெரிய பாவம். அந்த மாதிரி காதலுக்கு தடை போடுவது, காதலிப்பவர்கள் உடலுறவு வைத்துக்கொள்வதுக்கு ஒருவரை ஒருவர் உயிருக்குறா நேசிக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க உடலுறவு வச்சுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அந்த கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. 18, 17 வயசில், 16 வயசில், 12 வயசுலலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது 20 வயசில் ஒரு 18 வயசுக்கு மேலே காதலிப்பதற்கு நாம் ஏன் அனுமதி கொடுக்கக்கூடாது? அப்போ கடந்த காலங்களில் 15 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அதுக்காக அது நம்ம சரின்னு சொல்லக்கூடாது. அதுவும் தப்பு தான். ஒரு 18 வயசுக்கு மேலே தான் திருமணமே பண்ணிக்கணும். இப்போ கடந்த கால உதாரணங்களெல்லாம் நம்ம சொல்லி பார்க்கும்போது, நம்ம இந்த காலத்தில் ஏன் 18 வயசில் காதலிப்பதற்கு ஏன் அனுமதி கொடுக்கக்கூடாது? அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க, காதலுக்கு ஒரு மரியாதை கொடுங்க. அப்புறம் 18 வயசில் காதலிப்பதற்கு அனுமதி, 20 வயசில் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு, காதலிப்பவர்களுக்கு உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் அனுமதி, அவங்க காதலிக்கிறாங்க, காதல் உறவை பதிவு செய்துவிட்டால் அவங்க 2 பேரும் ஒன்றா தனியாக கூட ஒரு வீடு எடுத்து கூட வசிக்கலாம். அந்தளவுக்கு அப்புறம் உறவை முறிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்களா, அது உடனே உறவை முறிச்சிக்கிறதுக்கும் அதுக்காக வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடாது. விவாகரத்து ஜீவனாம்சம்னு போய் நிற்கக்கூடாது. அப்படி எதுவுமே இல்லாமல் எளிமையாக இருக்கணும். பிரிவு என்பது எளிமையாக இருக்கணும். அதனால் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க தனது துணையை தேடுவதற்கான ஒரு சுதந்திரம் தான் காதல். காதல் பருவம் என்பது என்னவென்றால், தான் கல்யாணம் செய்து போகிற ஒருவரை தேடுவதற்கான ஒரு சுதந்திரம். தனக்கு இவன் பொருத்தமானவன், தனக்கு இவள் பொருத்தமானவள் அப்படின்னு அவங்க அனுபவபூர்வமாக தேடணும். வாழ்ந்து பார்த்து தனது துணையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் காதல். அதுக்கு பேர் தான் காதல். வாழ்ந்து பார்த்து ஒரு கணவன் மனைவி போல் வாழ்ந்து பார்த்து, குழந்தை மட்டும்தான் பெற்றுக்கூடாது, மற்ற எல்லாமே அவங்க வாழ்ந்து பார்த்து அவர்கள் தனது துணையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் காதல். அதில் வந்து ஆபத்தும் இருக்கலாம். அப்போது தனியாக வீடு எடுப்பதற்கு நம்ம அனுமதி கொடுக்கலாமா காதலர்களுக்கு? அது வந்து ஆபத்தாக கூட முடியும். சில பிடிக்காத காதலர்களிடமிருந்து விடுபட முடியாது. பிடிக்காத ஒருத்தன்ட்டு எனக்கு இவனை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தனியாக வீடு எடுத்து தங்கும்போது அது மாதிரி பிடிக்காத ஒருத்தன்கிட்டருந்து ஒரு பொண்ணு விடுபட முடியாது. அது மாதிரி பிரச்சனைலாம் வரும். அதனால் தனியாக வீடு எடுத்து தங்குறதை பற்றி நம்ம யோசிக்கணும். அல்லது காதலர் அந்த பெற்றோர்களுடைய வீட்டில் கூட அவங்க வந்து உடற்சேர்க்கையில் ஈடுபடுவதற்கான ஒரு சூழலை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்களா? இல்லைன்னா தனியாக கூட வீடு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த உறவு வேண்டாம் அப்படிங்கும்போது அந்த உறவை முறித்து கொள்வதற்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எந்த வகையிலும் அந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு, அந்த காதலோடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக அவர்கள் பிரிய வேண்டும். அப்புறம் புதிய காதலை தேட வேண்டும், புதிய காதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இப்படி 18 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அவங்க தங்களுக்கு கல்யாணம் பண்ணி வாழ்வதற்கு தேவையான ஒரு பொருத்தமான துணையை தேடுவதற்கான ஒரு காலகட்டம் தான் காதல் பருவம் என உணர்ந்து, அந்த காதலிப்பதற்கான பாதுகாப்பும், காதலிக்கும் போது உடல் உறவு வைத்துக்கொள்வதற்கான ஒரு அனுமதியும் பாதுகாப்பான சூழலும் இங்கே நிலவுகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது நம்முடைய கடமை. அது மாதிரி காதல் உறவை பதிவு செய்து காதலிக்கிறாங்கல்ல, காதல் உறவை நாங்கள் காதலர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு செய்து காதலிக்கிறாங்கள்ல, பெற்றோர்களுடைய அனுமதியோட அல்லது நண்பர்களோட அனுமதியோட காதல் உறவை பதிவு செய்து காதலிக்கிறவர்கள் ஒரு லாட்ஜுக்கு போகிறாங்களா, அப்போ வந்து நாங்கள் காதலர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரூம் கொடுக்கணும். இப்போ வந்து ஆதார் அட்டை காமிக்கணும். கல்யாணம் பண்ணவங்க கூட நாங்கள் கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் தான் லாட்ஜில் ரூமு கொடுப்பாங்க. அதே மாதிரி காதலர்களும் லாட்ஜுக்கு போகிறாங்களா, அப்படி போகும்போது நாங்கள் காதலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரபூர்வமான சான்றிதழை காட்டும் பொழுது அதை பார்த்து அவர்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ரூமெல்லாம் கொடுக்கணும். இன்றைக்கி வந்து காதலர்கள் உடலுறவு வச்சுக்க முடியாமல் தவிக்கிறாங்க. காதலர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
20 வயசுக்கு மேலே காதலிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 70% பேர் காதலிக்கிறாங்க. 70% பேர் 20 வயசுக்கு மேலே காதலிக்கிறாங்க. ஆனால் அவங்க உடற்சேர்க்கையில் ஈடுபடுறதுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பான சூழல் கிடையாது. தெரியாத்தனமாக திருட்டுத்தனமாக காதலிக்கிறாங்க. உடலுறவு வைத்து கொள்ள முடியாமல் பெரும்பாடுபடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு காதல் உறவை பதிவு செய்து அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அவர்கள் காதலர்கள் என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து, அவர்கள் அந்த காதல் பருவத்தின் போது உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் ஒரு அனுமதியை கொடுத்து, அது மாதிரி இவர்கள் காதலர் என்கிற சான்றிதழையும் கொடுத்துட்டா அவங்க எங்கே வேணாலும் சுதந்திரமாக போகலாம், சுதந்திரமாக பழகலாம், சுதந்திரமாக ஒரு காதலர்களாக சுற்றி திரியலாம். ஒரு ஹோட்டலோ லாட்ஜோ எங்கே போகிறாலும் உடலுறவு வச்சுக்கலாம். அவங்க அந்த சான்றிதழை காட்டினா ஆமாம் இவங்க காதலர்கள் என்பது உண்மைதான் அப்படின்ட்டு அந்த சான்றிதழை காட்டினாங்கனாக்கா அவங்க எங்கே வேணாலும் அவங்க ரூம் எடுத்து அவங்க ஒன்றா இருக்கலாம், பழகலாம், உடற்சேர்க்கையில் ஈடுபடலாம். அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழல், உடற்சேர்க்கையில் ஈடுபடுவதற்கான ஒரு பாதுகாப்பான சூழலை காதலர்களுக்கு நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்றைக்கி காதலிப்பதற்கு தடை, காதலர்கள் உடலுறவு வைத்துக் கொள்வதற்கும் ரொம்ப தடை. இதெல்லாம் மிகப்பெரிய பாவம்.